ரிஷப் பண்ட் போன மேட்ச் தான் டெல்லி மேட்ச்ல ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப் பத்தி நான் பெருமையா பேசியிருந்தேன். எப்படி பாருங்களேன் லைஃப், ஒரு மேட்ச்ல நல்லா பண்ணுவாங்க, பட் அடுத்த மேட்ச்ல அப்படியே ஆப்போசிட்டா கூட பண்ணலாம். அதுதான் வந்து கிரிக்கெட். அதான் எக்ஸாக்ட்லி ரிஷப் பண்ட்டுக்கு ஆச்சு. சி நோ டவுட் அபவுட் இஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவர் 50 runs in 22 balls ஆனாரு, ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி as a கேப்டனா இந்த மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொதப்பிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டென்டே இல்ல. as a கேப்டனா அடிக்க அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி டல்லா இருந்தது. ஒரு இன்டென்டே இல்லாத ஒரு ரிஷப் பண்ட்டை பார்த்தேன். அட் த சேம் டைம் 2 ரிவ்யூ போயிருக்கலாம். அவர் கிளியர் நிக்கு, ஒரு நிக்கு மார்ச் அங்க இருந்து சொல்றாரு எனக்கு கேட்டுச்சுன்னு. ரிவ்யூ வந்து 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாரு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலர் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, ரஷிகோ ஏதோ ஒரு போலர், அது ஒரு அவர் போடும்போது ஒரு நிக்கு போலர் சொல்றாரு என் காதுல ஏதோ கேட்டுச்சுன்னு, அப்பயாவது போயிருக்கலாம். இந்த அடி அடிக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிவ்யூவாவது போய் ஆக்சுவலா ஒரு 20-30 ரன்ஸ் கம்மி பண்ணிருக்கலாம். பட் ஒரு விஜிலண்டாவே இல்லன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருந்தது ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்ல. சோ ஹோப்ஃபுல்லி ஹி வில் கம் பேக்னு நினைக்கிறேன். பட் ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப் இந்த மேட்ச்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.